ही रिसर्च प्रोजेक्ट है। भी शर्म नहीं है तो रिसर्च यहाँ भी लागू होनी, तो यहाँ क्यों लागू होगी? यहाँ होगी लागू। पूरी पैसी है, इसको उतरवा के स्टूडेंट्स के रूम में क्यों नहीं लगवाते आप? पानी है पीने का। வணக்கம். சங்கிகளின் லெபார்டரி, அவர்களுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அல்ல ரிசர்ச் ப்ராடக்ட் மாட்டுச்சாணம், மாட்டுக்கோன். உலக நாடுகள் ஆகாயத்தை தொடக்கூடிய இந்த தருணத்தில் ஏஐ டெக்னாலஜியில் என்ன சாதிக்க போகிறோம் என்ற அந்த சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் அமெரிக்கா, சைனா, ஜப்பான், பிரான்ஸ், ரஷ்யா இது போன்ற பல்வேறு நாடுகளுக்கு முன்பு இந்தியாவுடைய புதிய கண்டுபிடிப்பு மாட்டுச்சாணம், மாட்டுக்கோன். சங்கிகளின் கண்டுபிடிப்பு. இந்த நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்கள் தலையில் மாட்டுச்சாணத்தை தான் பூசி வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். அதற்கு துணை போகக்கூடிய படித்த பட்டதாரிகள், ப்ரொஃபசர், பிரின்சிபல் போன்ற நபர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா அதை ஊக்குவிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த தற்குறித்தனத்திற்கான உச்சக்கட்டத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. டெல்லி யூனிவர்சிட்டியை சார்ந்த ஒரு காலேஜ், லக்ஷ்மி பாய் காலேஜ், அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் பிரத்யூஷ் வத்சலா, அவருடைய செயலை கொஞ்சம் பார்த்து இந்த வீடியோவிற்கு பின்பு இதற்கு பின்பு என்ன நடந்தது அதற்கான விளக்கத்தையும் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த மேடம் செய்த செயலை பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து சென்றிருக்கிறார். அதாவது வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, வென்டிலேஷன் இல்லை மேடம், ஏதாவது செய்யுங்கள், கொஞ்சம் வென்டிலேஷனுக்கான ஏதாவது முறையெல்லாம் நீங்க செய்ய முடிந்தால், ஒரு ஸ்ட்ரக்சர் மாற்றங்களை செய்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஏசியை மாட்டி கொடுங்க, கூலராவது மாட்டி கொடுங்க. மேடம் தன்னுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இதற்காக என்ன செய்யலாம் என்று ஒரு ஆழ்ந்த ஆலோசனைகள் அமர்ந்துள்ளார். அதற்கு பின்புதான் இவர் கையில் கிடைத்த அந்த அற்புதமான ப்ராடக்ட் மாட்டுச்சாணம். மாட்டுச்சாணத்தை வைத்து சிவர்களில் பூசிவிட்டால் வெப்பம் குறையும் என்கிற ஒரு ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்டை தான் நீங்க பார்த்திருக்கிறீங்க. இது நான் கூறவில்லை, இந்த மேடமே கூறியுள்ளார். அதுல எவ்வளோ மண்ணை கலந்தோம், எவ்வளோ மாட்டுச்சாணத்தை போட்டோம், அதற்கான விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணி விட்டார்கள். மாணவர்கள் கேட்டது என்ன? பழைய கட்டடமாக இருக்கிறது, வென்டிலேஷன் இல்லை, காற்று வர மாட்டேங்கிறது, 4 ஃபேனை அதிகமா போட்டு விடுங்க, ஒரு ஏசியை போட்டு விடுங்க, கூலரை போட்டு விடுங்க, இல்ல பெரிய பெரிய ஜன்னலையாவது வைத்து விடுங்கள் என்கிற அந்த கோரிக்கை மட்டும். ஆனால் மேடமுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ரிசர்ச்சில் சங்கிகள் PhD வாங்கி விட்டார்களோ, பட்டம் வாங்கி விட்டார்களோ, அதே மாட்டுச்சாணத்தை சிவர்களில் பூசி விட்டார்கள். கோவிட் காலகட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீர்கள், மாட்டுச்சாணத்தை பூசிக்கொண்டு கோவிடால் தப்பிக்கக்கூடிய வழியை பல்வேறு நபர்கள் பார்த்தார். டைரக்டாக மாட்டு கோமியத்தை குடிக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். எவ்வளோ ரிசர்ச் அதிகரித்து விட்டது என்று பாருங்கள். இந்த தற்குறித்தனத்திற்கான உச்சக்கட்டத்தை தானே நீங்க பார்த்து வருகிறீர்கள். IIT மெட்ராஸை சார்ந்த ஒரு ப்ரொஃபசர் கொடுத்த பதில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு, மாட்டுச்சாணத்தை வைத்து நாங்க ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து நாங்க கேன்சரை குணப்படுத்துவதற்கான பல்வேறு மருந்துகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மேடம் வெப்பத்தை குறைப்பதற்காக மாட்டுச்சாணம். எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்தியாவில் பல்வேறு இடங்களில் மாட்டுச்சாணத்தை பயன்படுத்தி வந்தார்கள். அது உண்மை. மண் தரையில் மாட்டுச்சாணத்தை நீங்க பூசுவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய செவர்களில், வெளிச்செவர்களில் மாட்டுச்சாணத்தை பூசுவீர்கள். வெப்பம் நிச்சயமாக குறையும். எப்படி குறையும்? மண் தரையில் மாட்டுச்சாணத்தை பூசி, மண் சிவர்களில் மாட்டுச்சாணத்தை பூசி, அதுல கொஞ்சம் தண்ணீரை தெளித்து விட்டீர்கள்னா அப்போ அந்த வெப்பம் குறையும். ஆனால் மேடமுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் கான்கிரீட், சிமெண்டால் கட்டப்பட்ட கான்கிரீட் சிவர்கள், அதுல ஒரு துளி தண்ணீர் கூட உள்ள நுழையாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல மாட்டுச்சாணத்தை பூசி வெப்பத்தை குறைக்க போகிறோம் என்கிற இந்த சயின்டிபிக் ரிசர்ச். எந்த விதமான ரிசர்ச்சை நாம் உருவாக்கி விட்டோம் இந்த நாட்டில்? எந்த கல்வியை மேம்படுத்துவதற்காக நாம் சிந்திக்க வேண்டுமோ, எந்த கல்வி ஆலயங்களை மேம்படுத்துவதற்காக நாம் பட்ஜெட்களை ஒதுக்க வேண்டுமோ, அந்த இடத்தில் 4 ஃபேன் போட்டிருந்தா போதும், வெப்பத்தை குறைத்திருக்கலாம். இல்ல அந்த குழந்தைகளுக்கு வேறையாவது வராமல் இருந்திருக்கும். இதுதானே ஒரு
நல்ல முறை. இந்த வீடியோ வைரல் ஆனதற்கு பின்பு டெல்லி யூனிவர்சிட்டி சார்ந்த டூசு பிரசிடென்ட் ரோனக் கத்ரி அவர் ஒரு மெசேஜை போடுகிறார். இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய முறையிலே நான் பதில் கொடுக்க வருகிறேன். ஆர்டிகல் 14 பிரகாரம் நாம் அனைவருமே சமம். மாணவர்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? மாணவர்களுக்கு ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, அவர்களுக்கு மாட்டுச்சாணம் அந்த துர்நாற்றத்தில் அவர்கள் படிக்கணுமா? ஆனா உங்களுடைய ஆபீஸ்ல நல்ல அழகான பெயிண்ட், அழகான சோஃபா, லாவிஷான டாய்லெட், சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷன், அதுல நீங்க உட்காரணும். ஏன் இதே ரிசர்ச் உங்களுடைய அறையில் நீங்க செய்யவில்லை? அந்த கேள்வியை கேட்டு ஒரு வீடியோவை போட்டிருந்தார். அதன்படி நேற்று இதை பிரின்சிபல் ஆபீஸ் அந்த ஆபீஸருக்கு முற்றுகையிட்டிருக்கிறார் டூசு பிரசிடென்ட் ரோனக் கத்ரி அவருடன் பல்வேறு மாணவர்கள். கையில ஒரு ட்ரே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷான மாட்டுச்சாறு அழகா அந்த பிரின்சிபல் மேடம் டேபிள்ல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த நபர் வருவதை கேட்ட உடனே அலறி ஓடி பயந்து போனார் இந்த பிரின்சிபல். ரிசர்ச் சயின்டிஸ்ட் வத்சலா மேடம் இஸ் கான். ரோனக் கத்ரி மற்ற மாணவர்கள் அந்த மாட்டுச்சாணத்தை அவரோட டேபிள் எடுத்து வச்ச உடனே வைஸ் பிரின்சிபல் மேடம் வந்துட்டாங்க. சுத்தி மற்ற டீச்சர்ஸ், ஏன்னா பிரின்சிபலை காப்பாற்றணும். எப்படி நீங்க மாட்டுச்சாணத்தை உள்ள கொண்டு போய் மூக்குல நாத்தம் வருது, அந்த நாத்தத்துலதான் மாணவர்கள் படிக்கணுமா? ஆனா அந்த ஒரு ட்ரே ஆஃப் மாட்டுச்சாணம், ஃப்ரெஷ் மாட்டுச்சாணம், அதை பார்த்து ஐயையோ என்ன எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்போ ரோனக் கத்ரி செய்த செயல், கையில் அப்படியே உருண்டை பிடிச்சு செவத்துல எல்லாம் பூச ஆரம்பிச்சிட்டேன். மேடம், உங்களுக்கு மட்டும் ஏன் மாட்டுச்சாணம்? உங்களுடைய ரூம்லயும் வெப்பம் இருக்கா இல்லையா? அதையும் குறைப்போம். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அவரை நிறுத்த பார்த்தார். ஆனால் யாராலையுமே நிறுத்த முடியல. பிரின்சிபல் மேடம் எங்க? பிரின்சிபல் மேடம் எப்பயோ ஒரு ப்ரோக்ராமிற்காக போயிருக்கிறார். கேட்ல ரோனக் கத்ரி மற்ற மாணவர்கள் வருவதை கேட்ட உடனேயே மேடம் சங்கி ஓடி போனார், ஒளிந்து போனார். ஏன்னா அவருடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அவருக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கவில்லை. ரோனக் கத்ரி இங்கே மட்டும் நிற்கவில்லை. ரோனக் கத்ரி எடுத்து வைத்த பல்வேறு வாதம் பிரதிவாதங்களை நீங்க பார்த்தீர்கள், கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ரோனக் கத்ரி இந்த செயலை செய்துள்ளார். அதாவது சங்கிகளுக்கு சங்கிகளுடைய முறையிலேயே பதில் கொடுக்கப்பட்டது. நீங்களே பாருங்க. कि आप अपने जो है घर को लीपने का काम कीजिए। पहले आपका परिचय मैडम? मैं प्रोफेसर लता शर्मा, वाइस प्रिंसिपल। सुनिए, तो मैडम जिसने मेरी आपसे हाथ जोड़ के रिक्वेस्ट है, मैडम अभी कॉलेज में ही थी, हमारे आने से पहले कहाँ चली गई? वो तो बहुत पहले से एक प्रोग्राम में गई हुई है, अभी एकदम से नहीं गई। अभी गई है? अभी नहीं गई है, आपको कैसे हमारे स्टूडेंट बता रहे हैं के आज रूम में जो रिसर्च उन्होंने करी है वो रिसर्च यहाँ भी लागू होनी तो चाहिए। यहाँ क्यों लागू होगी? यहाँ होगी लागू, पूरी तरीके से लागू होगी। शैतान को बुलाओ। आपके रूम में तो एसी है, इसको उतरवा के स्टूडेंट्स के रूम में क्यों नहीं लगवाते आप? ரோனக் கத்ரி செய்த இந்த செயல், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா, எந்த மாட்டுச்சாணத்தை நீங்க மாணவர்களுடைய சிவர்களில் பூசினீர்களோ அப்போ அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் கொடுத்த பதில், அது ஒரு ரிசர்ச், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தானே. ஏன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களோட வீட்டுல போய் பண்ணுங்க, உங்களுடைய ஆபீஸ்ல போய் பண்ணுங்க. இல்ல 3 நாள் லீவா இருந்துச்சு, அதனால நாங்க அந்த மாணவர்கள் இல்லாத நேரத்தில் அதை செஞ்சுட்டோம். அப்போ மாணவர்கள் அறைக்குள் வரும்போது துர்நாற்றம் அடிக்காது. அந்த கான்கிரீட் சிவரில் இது ரியாக்ட் செய்யுமா, வெப்பத்தை குறைக்குமா? இல்ல அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தான். எக்ஸ்பெரிமெண்ட்ல குறையுமா குறையாதான்னு நாங்க பார்க்க போகிறோம். அதே நீங்க உங்க அறையில செய்யலாமா? இல்லை. ஏசி இருக்கு, சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கு. இல்ல அந்த ஏசி எல்லாம் நாங்க போடுறது இல்லை. ஏசி இருக்கு, அந்த ஏசியை போடுறது இல்லையா? சரி, அப்போ இந்த மாட்டுச்சாணத்தை அப்ளை செய்து கொள்ளுங்கள். இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா பிரின்சிபல் மேடம் வழியாக ஒரு ஃபார்முலாவும் கொடுக்கப்பட்டது. என்ன ஃபார்முலா? ஸ்டடி ஆஃப் ஹீட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பை யூசிங் ட்ரெடிஷனல் இந்தியன் டெக்னாலஜி. படிப்பு இந்தியன் பழமை வாய்ந்த டெக்னாலஜியை வைத்து எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் சென்டரில் வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒரு ரிசர்ச்சை நாங்கள் செய்திருக்கிறோம். அண்டர் டாக்டர் ஸ்வேதாங்க் ப்ரொஃபஸர் கீழே அவருடைய தலைமையில் இந்த ரிசர்ச் நடந்திருக்கிறது. இந்த ரிசர்ச்சோடைய ஃபார்முலாவை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. 40% சாயில், அதாவது மண் 40%, 10% ஜிம்சம், 10% ரெட் சாயில் சிவப்பு மண், 10% ஹஸ்க்,
30% கவு டங். இதெல்லாம் கலந்து ஒரு அழகான பேஸ்டை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அந்த பேஸ்டை வைத்து நீங்க செவர்களில் பூசினீர்கள்னா வெப்பம் குறைந்து. இதற்கான எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடிய இடம்தான் மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த அறை. அதற்கு பதில் கொடுக்கும்படி ரானக் கத்ரி செய்த செயல். இன்னும் சொல்ல போனால் மேடமுடைய டாய்லெட்குள்ள கூட பார்த்துட்டேன். அப்படியே லாவிஷான டாய்லெட். ஆனால் மாணவர்கள் போகக்கூடிய டாய்லெட், அதை போய் பார்க்கும்போது உள்ள போகக்கூட முடியவில்லை, துர்நாற்றம். அப்போ ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேல்படுத்துவதற்காக எந்த விதமான வேலையும் அந்த காலேஜ் நிர்வாகம் செய்யவில்லை. பழைய கட்டடமாகவே இருக்கட்டும், உடைந்து போன டேபிள் சேர் அப்படியே இருக்கட்டும், ஃபேன் இல்லையா பரவாயில்லை, மாட்டுச்சாணம் இருக்கு, மாட்டு கோமியம் இருக்கு. சிந்தித்து பாருங்க. எந்த உலக நாடுகளில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எத்தனையோ கோடி ரூபாயை செலவழித்து வருகிறார்கள், சயின்ஸில் எத்தனையோ கோடி ரூபாயை செலவழித்து வருகிறார்கள். ஒவ்வொரு விஷயமும் இந்த நாட்டில் நடப்பது எந்த தவறாக இருந்தாலும் அதற்கு நெஹ்ரு தான் காரணம் என்று கூறக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை யூனிவர்சிட்டிகளை தொடங்கி வைத்திருக்கிறார், எத்தனை ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்களை தொடங்கி வைத்திருக்கிறார், எத்தனை ஐஐடிகளை உருவாக்கி இருக்கிறார், எத்தனை எய்ம்ஸ்களை உருவாக்கி இருக்கிறார். எவ்வளவு ரூபாய் எந்த ரிசர்ச்சிற்காக நாம் செலவழித்திருக்கிறோம்? எதுவுமே செய்யவில்லை. இந்த நாட்டில் வேக்சினேஷன் நாங்க தான் தயாரிக்கும்படி, அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியே ரிசர்ச் செய்து அந்த வேக்சினை தயாரித்தபடி மிகப்பெரிய அளவில் பிஆர் ஆக்டிவிட்டியை செய்தார். வெளிநாட்டில் யாரோ அந்த வேக்சினை தயாரித்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் செய்தார். எந்த விதமான ஹியூமன் டெஸ்டிங்கும் நடக்கவில்லை. ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது உலக நாடுகளுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் என்கிற ஒரு பிரச்சாரம். உலக நாடுகளில் நடக்காத விஷயம் இந்த நாட்டில் நடந்தது. கோவிட் சர்டிபிகேட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அட்டைப்படம் அப்படியே மடக்கி வேக்சினை போட்டார். இன்னைக்கு அதற்கான ரிசல்ட் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஹார்ட் அட்டாக்ல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் மக்களுக்கு வருகிறது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ சயின்டிஸ்ட்கள் அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை வராது. மாட்டு கோமியம் இருக்கு, மாட்டுச்சாணம் இருக்கு. சிந்தித்து பாருங்கள். இது போன்ற தற்குறித்தனமான செயல்களால் எத்தனை நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உண்மையிலேயே மாட்டுச்சாணத்தை பூசிக்கொண்டால், மாட்டு கோமியத்தை சாப்பிட்டால் வியாதி குணமடைந்து விடும் என்று எத்தனை ஏழைகள் அதை நம்பி அந்த வேலையை பார்ப்பார்கள். எல்லாருமே படித்த பட்டதாரிகள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா என்ன? ஹிந்துத்துவ கொள்கையை கொண்ட ஒரு சில நபர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ்களை சந்தோஷப்படுத்தி விட்டால் எங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். காலேஜ் யூனிவர்சிட்டிகளில் பெரிய பெரிய பொசிஷன்ல போய் நம்ம உட்கார்ந்து இல்ல, அதற்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இதே RSS பிஜேபி சங்கிகளுடைய ஒரு அமைப்பில் உட்கார்ந்து. இதுதான் இவர்களுடைய மனநிலை. இந்த மேடம் இங்க மட்டும் நிக்க வேண்டும். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா இதே காலேஜ்ல ஹவன், ஆர்த்தி இதெல்லாம் நடத்தி. டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், லக்ஷ்மிபாய் காலேஜ். லக்ஷ்மிபாய் 1857 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் அந்த மகாராணி, அவருடைய பெயரில் தொடங்கப்பட்ட இந்த காலேஜ். அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் பிரின்சிபல், அவருடைய மனநிலை கோமியம் மாட்டுச்சாணமாக மாறிவிட்டது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.